அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு மனிதர்களில் சிறந்தவர்கள். குழப்பங்களை தவிர்ப்பவர்கள். குழப்பம் விளைவிப்பது கொலையை விட கொடியது என்பது குர்ஆனின் போதனை. இதன் மூலம் குழப்பத்தின் கோரமுகத்தை, அதன் விஷத்தன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. குழப்பம் என்பது குடும்பம், நாடு, சமுதாயம் என்று எந்த இடத்தில் இருந்தாலும் அதை அடியோடு பாழ்படுத்திவிடும். இதை அறிந்தும் தங்களது ஆதாயங்களுக்காக மக்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளை, பிணக்குகளை கிளப்பி விடுபவர்கள் இருக்கின்றார்கள். தங்களது சுயநலத்துக்காக குழப்பங்களை ஏற்படுத்துபவர்கள் அல்லது இருக்கும் குழப்பத்தை வளர்த்து விடுபவர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறு நம்பிக்கையாளர்கள் ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது. குழப்பமான தருணங்களின் போது அதை தீர்த்து நீக்குவதற்கு முடிந்தளவு முயல வேண்டும். இல்லாவிடில் அதை வளர்த்து விடாமல் அதை விட்டும் விலகிக் கொள்ள வேண்டும். இது மார்க்கம் காட்டும் சிறப்பான வழிமுறையாகும். விரைவில் நிறைய குழப்பங்கள் தோன்றும். அந்த நேரத்தில் அவற்றுக்கிடையே மௌனமாகி அமர்ந்திருப்பவன் அவற்றுக்காக எழுந்து நிற்பவனை விட சிறந்தவனாவான். அவற்றுக்கிடையே எழுந்து நிற்பவன் அவற்றை நோக்கி நடந்து சென்று விடுபவனை விட சிறந்தவனாவான். அப்போது நடந்து சென்று விடுபவன் அவற்றை நோக்கி ஓடுபவனை விட சிறந்தவனாவான். எவர் அதை அடைகின்றாரோ அது அவரை வீழ்த்தி அழித்துவிட முனையும். அப்போது எவர் புகலிடத்தையோ அபயம் தரும் இடத்தையோ பெறுகிறாரோ அவர் அதை கொண்டு பாதுகாப்பு பெற்று கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 3601. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.